இன்ஸ்டாவில் இளம்பெண்ணுடன் ராணுவ வீரருக்கு மலர்ந்த காதல். அடுத்த சில நாட்களில் ஏலகிரிக்கு அழைத்துச் சென்று திருமணம். தாலி கட்டிய கையுடன் ஊட்டிக்கு சென்று ஹனிமூன். 4 நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு இனி நம் இருவருக்கும் ஒத்து வராது என இளம்பெண்ணை கை கழுவிய ராணுவ வீரரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பெண்ணின் உறவினர்கள். தாலி கட்டி 4 நாட்கள் வாழ்ந்த பிறகு இளம்பெண்ணை ராணுவ வீரர் கழற்றிவிட்டது ஏன்? ஒரு இளைஞரோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சில பெண்களும் ஆண்களும் ஆவேசமாக வந்திருக்காங்க. இவனை விடாதீங்க சார், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு அல்வா கொடுக்க பார்க்குறான்னு கத்திருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கன்னு அந்த பெண்கள் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க. அதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வரப்பட்ட இளைஞர் ராணுவ வீரர் பெரியண்ணன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒட்டப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீதரனோட மகன் பெரியண்ணன் மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் ராணுவ வீரராக இருக்கார். வடமலம்பட்டியில் உள்ள அனுப்பிரியாவை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணின பெரியண்ணன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு லைக் போடுறது, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுறதுன்னு இருந்திருக்காரு. சில நாட்கள் வெறும் லைக்ஸ் கமெண்ட்டுன்னு இருந்த பேச்சு அடுத்து சாப்பிட்டீங்களா, என்ன செய்கிறீங்க அப்படின்னு நட்பா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து அக்கறையாக பேச ஆரம்பித்த ராணுவ வீரர் அனுப்பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். ஏற்கனவே பெரியண்ணனோட அக்கறையில் அட்டாச் ஆன அனுப்பிரியாவும் அவரோட ப்ரப்போசலுக்கு டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே சில மாதம் காதல் மலர்ந்துருக்கு. இதுக்கிடையில் அனுப்பிரியாவுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு பண்ணின அவங்க பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்குற படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே காதலனுக்கு ஃபோன் பண்ணின அனுப்பிரியா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்தால் மட்டும்தான் கல்யாணத்தை நிறுத்த முடியும், இல்லைனா நிலைமை கைமீறி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன், நம்ம வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கலான்னு வாக்குறுதி கொடுத்த ராணுவ வீரர் சொன்ன மாதிரியே 15 நாள் லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கார். அதுக்கு முன்னால் காதல் விவகாரத்தை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்ன ராணுவ வீரர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்ய வச்சிருக்காரு. அடுத்து அனுப்பிரியாவை அழைச்சிக்கிட்டு திருப்பத்தூர் ஏலகிரிக்கு போய் அங்கே உள்ள ஒரு கோவிலில் வச்சு தாலி கட்டியிருக்காரு பெரியண்ணன். திருமணம் முடிஞ்ச கையோட ஊட்டிக்கு போன ராணுவ வீரர் அனுப்பிரியாவோட 4 நாள் தங்கி இருந்து ஹனிமூனையும் கொண்டாடியிருக்கார். அதுக்கு பிறகு அனுப்பிரியாவை அழைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு பெரியண்ணன். அப்போது வாசலில் இருந்த அவரோட பாட்டி அனுப்பிரியாவோட சாதியை சொல்லி கேவலமாக திட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தா நீயும் அப்படியே வெளியே போயிரு, இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, என் மகனே நான் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருக்கான், அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கணும்னா நீயும் என் பேச்சை தான் கேட்கணும்னு பேரங்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. பாட்டியை எதிர்த்து பேசினா நமக்கு வீடு கிடைக்காது, எந்த சொத்து பத்தும் தரமாட்டாங்கன்னு உஷாரான பெரியண்ணன் நைஸாக அனுப்பிரியாவை பைக்கில் அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் விட்டுருக்காரு. நாம் லவ் பண்ணதை வெறும் கனவாக நினச்ச மறந்துடு, நமக்கு கல்யாணம் ஆனது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடலாம், உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையவே மேரேஜ் பண்ணிக்கோ, என் வீட்டில் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ராணுவ வீரர். எனது கல்யாணம் ஆனதை மறைக்கணுமா? கணவன் மனைவி போல் 4 நாள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்ன பண்ணுவீங்க, எப்படி மறைப்பீங்கன்னு கேட்ட அனுப்பிரியா கிட்ட, அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம்தான், கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே சரியாகிருன்னு கூலாக சொல்லியிருக்காரு ராணுவ வீரர். அதை கேட்டு கடுப்பான அனுப்பிரியா தன்னோட வீட்டு வாசலில் வச்சு சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க. என்னைய ஏமாத்திட்டான், யாராவது வந்து தட்டி கேளுங்கன்னு கத்தி கூச்சல் போட்டதும் தெருவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி இருக்காங்க. மொத்த உண்மையையும் தன்னோட சொந்த பந்தங்கள் கிட்ட அனுப்பிரியா சொன்னதும் ராணுவ வீரரை மடக்கி பிடிச்சு போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்ச உறவினர்கள் எங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லியே ஆகணும், இல்லைனா விடமாட்டோன்னு உறுதியாக இருந்திருக்காங்க. அப்போது இனி இவளோட வாழ முடியாது சார், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு போலீஸ்கிட்டேயே எகிரி இருக்காரு ராணுவ வீரர் பெரியண்ணன். அதுக்கு எங்கள் பொண்ணை ஏமாத்தின அவரே இவ்வளோ விடாப்படியாக நிற்கிறப்ப ஏமாந்த எங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம நாங்களும் விடுற மாதிரி இல்லைன்னு பொண்ணோட சொந்தக்காரங்களும் விடாப்படியாக நின்று இருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லாரையும் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க போச்சம்பள்ளி போலீஸார். இப்போ மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ராணுவ வீரர்கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்சாதான் அனுப்பிரியாவுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறது தெரியும்.